மணித்துளிகள் ஜூன் 26, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு குளிர்ந்த மனிதர்கள். தியான வசனம் யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சிலர் உயிரோடு இருக்கும் பொழுதே தங்களுடைய மரணத்திற்கு பிறகு தங்களுடைய கண்கள் அல்லது உடல் உறுப்பு அல்லது தங்களுடைய உடலையே தானம் செய்ய வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருப்பார்கள். அது போலவே உலகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்டவர்கள், அதிலும் அமெரிக்காவில் 300க்கும் மேற்பட்டவர்கள் மரணத்திற்கு பிறகு, அதாவது தாங்கள் இறந்த பிறகு தங்களுடைய உடலை பாதுகாத்து வைத்தால் விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்து அவர்களை உயிரோடு கொண்டு வரும் என்று நம்புகின்றனராம். சட்டப்படி இறந்த உடல்கள் அல்லது மூளைகளை எதிர்கால அறிவியல் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் மரணத்திற்கான காரணத்தை குணப்படுத்தவும் உயிரை மீட்டெடுக்கவும் முடியும் என்ற நம்பிக்கையில 0க்கும் குறைவான கடும் வெப்பநிலையை பாதுகாக்கும் செயல்முறை, அதாவது -196°C பதத்துல நைட்ரஜனுடன் கலந்து உடலை பாதுகாக்கிற முறை, அதன் பெயர் கிரையோனிக்ஸ் அல்லது கிரையோ பிரிசர்வேஷன் அல்லது கிரையோனிக் சஸ்பென்ஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த முறை அனைத்து உயிரியல் செயலையும் தடுக்கும் அளவுக்கு குளிர்ந்துள்ளதாம். அவங்களுடைய உடல்களை பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பா வைத்திருக்கிறதாம். சில பிரபலங்கள் கிரையோனிக்ஸ் என்ற செயல்முறை மரணத்தை மோசடி செய்யவும், அதாவது மரணம் இல்லாமல் மரணத்தை ஜெயிக்கவும் அறிவியல் விரைவில் முன்னேறும் போது மீண்டும் தாங்கள் உயிர் பெறும் வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகின்றனர். கிரையோனிக்ஸ் இன்றும் மிகவும் சர்ச்சையில் தான் இருக்கிறதா. அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் அது வெற்றிகரமாக யாரையும் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றாலும் இந்த யோசனை பலரை கவர்ந்து இருக்கின்றதா. இதை குறித்து சில விஞ்ஞானிகள் சந்தேகத்துல இருக்கின்றாங்க. ஆனா மற்றவர்கள் இது வாழ்க்கை நீடிப்பதற்கு எதிர்காலமாக இருக்கக்கூடும் என்றும் நம்புகின்றனராம். இப்போது இந்த குளிர்ந்த மனிதர்கள், அதாவது இந்த நிலையில் வைக்கப்பட்ட மனிதர்கள் குளிர்ந்த நிலையில் அமைதியாக காத்திருக்கின்றார்களாம். ஒரு நாள் மரணம் இறுதியாக இருக்காது என்று நம்புகிறார்கள். இது சாத்தியமா என்றால் இல்லை. ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரவிருக்கின்றார். அவர் வரும்போதுதான் அவருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து நாம் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்றும், அதுவரையில் அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் பூமி தூளில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்றும், சூரியனுக்கு கீழே நடக்கும் எந்த காரியத்தையும் அவர்கள் அறியார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது என்று பிரசங்கியில வாசிக்கிறோம். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் கூட வேதாகம சத்தியங்களை நம்பாமல் மூட நம்பிக்கையிலும் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகளிலும் நம்பிக்கை வைத்து தங்களுடைய அருமையான ஜீவனை இழக்கிறார்கள். இதற்கான முக்கிய காரணம் இவர்கள் வேதத்தை சரியாய் கவனமாய் வாசிக்காமல் இருப்பதே ஆகும். எனவே வேதத்தை நாம் சரியாய் வாசித்து தியானிப்போம். அதில் உள்ள உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்வோம். இந்த உலக பிரகாரமான அறிவியலுக்கு நாம் செவிசாய்க்காமல் இந்த உலகத்தை தன் ஞானத்தினால் உண்டாக்கின கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம். தேவன் நம்மை